அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நேபாள பாராளுமன்றத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைப்பு. கிரேட்டா துன்பெர்க் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல். நேபாளத்தை விட்டு வெளியேறும் பிரதமர் சர்மா ஒலி. எரியும் நேபாளம், காத்மாண்டு விமான நிலையம் மூடல். பாகிஸ்தான் வெள்ள அபாயம், 25,000 பேர் வெளியேற்றம். சீனா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய கடற்படையில் 200 போர்க்கப்பல்களை சேர்க்க அரசு திட்டம். இஸ்ரேலுக்குள் புகுந்து கடும் தாக்குதல் நடத்திய ஹவுதி அமைப்பு. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் வெடித்த போர், 4 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. இஸ்ரேலுக்கு அதிரடி தடை விதித்த ஸ்பெயின். மெக்சிகோவில் கோர விபத்து, பேருந்து மீது ரயில் மோதியதில் 10 பேர் உயிரிழப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி, பிரான்ஸ் பிரதமர் பெய்ரூ ராஜினாமா. தொடர்பென விரிவான செய்திகள். நேபாளத்தில் அரசுக்கு எதிராக இளைஞர்களினால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் எதிரொலியாக அந்நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இல்லங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பாராளுமன்ற கட்டிடத்துக்கு தீ வைத்ததை அடுத்து பாராளுமன்றம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விமான நிலையத்திற்கு அருகிலும் தீ வைத்ததனால் காத்மாண்டுவின் திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் ஹமாஸ் போரில் பாதிக்கப்பட்ட காசாவிற்கு உதவிப் பொருட்களை அனுப்பும் குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா என்ற கப்பல் துனிசியா கடற்கரையில் செவ்வாய்க்கிழமை ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கப்பல் காலநிலை தொடர்பான சமூக செயற்பாட்டாளர் கிரேட்டா துன்பெர்க் உட்பட 44 நாடுகளைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களை ஏற்றிச் சென்றுள்ளது. அதேவேளை கப்பலில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களுக்கான ஐநா சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அவர்களும் சென்றுள்ளார். குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களை ஏற்றிச்சென்ற குடும்ப கப்பல் என அழைக்கப்படும் முக்கிய கப்பல்களில் ஒன்று ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டதை குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா உறுதிப்படுத்துகிறது. போர்த்துகீசிய கொடியேந்திய கப்பலில் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். தற்போது இது தொடர்பில் விசாரணை நடந்து வருகிறது. நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தை தொடர்ந்து பதவியை ராஜினாமா செய்துள்ள பிரதமர் KB சர்மா ஒலி நாட்டை விட்டு வெளியேற உள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து அவரை உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்லும் பணியை நேபாள இராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேபாள அமைச்சர்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்துறை மற்றும் விவசாயத்துறை அமைச்சர்கள் அவர்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ள நிலையில் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி, ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மற்றும் நேபாள காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. பங்களாதேஷை போன்று நேபாளத்திலும் இடைக்கால இராணுவ ஆட்சி கொண்டுவரப்படும் என வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாள நாட்டில் ஆளும் அரசுக்கு எதிராக எழுந்த மிகப்பெரிய போராட்டம் கலவரமாக வெடித்து பிரதமர் ராஜினாமா செய்த நிலையில் நாட்டின் முக்கிய விமான நிலையமான காத்மாண்டு விமான நிலையம் மூடப்பட்டது. காத்மாண்டு விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதால் ஏராளமான இந்திய விமானங்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. நேபாளத்துக்கு இந்தியாவிலிருந்து புறப்பட வேண்டிய பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. காத்மாண்டு விமான நிலையத்துக்கு அருகே கலவரக்காரர்களால் தீ வைக்கப்பட்ட கட்டிடங்களில் இருந்து தீ பரவி வானம் முழுவதும் புகை மூட்டமாக காணப்படுவதால் விமானங்களின் புறப்பாடு மற்றும் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பல்வேறு உலக நாடுகளில் இருந்து நேபாளம் வந்த விமானங்கள் அண்டை நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. நேபாளத்தில் திங்கட்கிழமை இளைஞர்கள் நடத்திய தாக்குதலில் 19 பேர் பலியாகினர்.
டில்லியிலிருந்தும் மும்பையிலிருந்தும் சென்ற இண்டிகோ விமானங்கள் வெகுநேரம் தரையிறங்க அனுமதி கிடைக்காமல் லக்னோ விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து நடந்த போராட்டம் இன்று அரசுக்கு எதிரான போராட்டமாக மாறியுள்ளது. பிரதமரை பதவி விலக கோரி தொடர்ந்து போராட்டம் கலவரமாக வெடித்த நிலையில் சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனால் நேபாளம் முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நடைபெற்று வருகின்றதாகவும் வீதிகள் முழுவதும் பற்றி எறிவதாகவும் கூறப்படுகின்றது. பாகிஸ்தானின் கிழக்கு பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ஜலால்பூர் பிர்வாலா நகரில் ஓடும் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததனால் 25,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். ஞாயிறு இரவு தொடங்கிய மீட்பு நடவடிக்கை திங்கட்கிழமை காலை வரை நீடித்தது. அந்த பகுதியில் ஏராளமானவர்கள் இன்னும் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாகவும் மீட்பு பணியை துரிதப்படுத்த வேண்டுமென்று உள்ளூர் வாசிகள் வலியுறுத்தினர். பஞ்சாப் மாகாண அரசு வெப்ப உணர்வு ட்ரோன்களை பயன்படுத்தி கட்டிடங்களுக்குள் சிக்கியவர்களை மீட்டு வருவதாக தகவல்கள் தெரிவித்தன. பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த ஆகஸ்ட் 26 முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக 41 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 56 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனா மற்றும் பாகிஸ்தான் அச்சுறுத்தல்களை சமாளிக்க 200 போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை சேர்க்க இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சீனா மற்றும் பாகிஸ்தான் அச்சுறுத்தல்களில் இருந்து இந்தியாவின் கடல் பகுதிகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்திய கடற்படையில் 200 போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை சேர்க்க இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 2035ஆம் ஆண்டுக்குள் இந்திய கடற்படை 200க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை சேர்க்க இலக்கு வைத்துள்ளது. தற்போதைய புவிசார் அரசியல் குழப்பங்களுக்கு இடையில் கடல் வளத்தை பாதுகாப்பது அவசியமானதாக மாறிவிட்டது. அதன்படி இந்தியாவில் தற்போது கடற்படைக்கு தேவையான 55 பெரிய மற்றும் சிறிய போர்க்கப்பல்கள் கட்டுமானத்தில் உள்ளன. அவற்றின் மொத்த செலவு தோராயமாக 99,500 கோடியாகும். இதனை தவிர உள்நாட்டிலேயே கூடுதலாக 74 போர்க்கப்பல்களை தயாரிப்பதற்கான முதற்கட்ட ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்குள் கடும் தாக்குதல்களை தொடர்ச்சியாக கவுதி அமைப்பு அறிவித்து வருகின்றது. ஜூத படைகளின் முக்கிய இராணுவ இலக்குகள் கேந்திர நிலையங்களை இலக்கு வைத்து ஏமன் கவுதி அன்சர் அல்லா போர்ப்படைகள் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இவ்வாறு ஏமன் கவுதிகளின் ஊடக பேச்சாளர் யாக்யா சாரி தெரிவித்துள்ளார். யூத படைகளின் மிக முக்கியமான விமான தளங்கள் மற்றும் இராணுவ நிலைகளை இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் விமானங்கள் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டுள்ளன. இதனால் மிக பெரும் இழப்பினை இஸ்ரேலிய அரசு படைகள் சந்தித்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. அப்பாவி காசா மக்களை படுகொலை செய்யும் எதிரி படைகளை இலக்கு வைத்து தற்போது தாக்குதல் நடத்தி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பதிலுக்கு பதிலடி தாக்குதலை ஏமன் கவுதி அன்சார் அல்லா போர்ப்படை இராணுவம் நடத்தி கொண்டு வருகின்றது. 4 இஸ்ரேல் படைகள் பலியாகியுள்ளதாக இஸ்ரேலிய அரசு இராணுவம் அறிவித்துள்ளது. பாலஸ்தீனம் காசா பகுதியில் கமாஸ் போர்ப்படை வீரர்களுக்கும் இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையில் நடந்த சண்டையில் 4 இஸ்ரேலிய படை இடைநிலை தளபதியில் உள்ளிட்டவர்கள் பலியாகியுள்ளார்கள். இவர்கள் நாளையொன்று ஆர்மட் 52வது பட்டாலியனை படையைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்கள் வாழ்விடங்களை அழித்து இனப்படுகொலை வெறியாட்டத்தை நடத்தி கொண்டிருந்த படைகளை இலக்கு வைத்து திடீர் சுற்றி வளைப்பு தாக்குதலை கமாஸ் போர்ப்படை வீரர்கள் நடத்தினர். இதன் பொழுது இஸ்ரேலிய இராணுவத்தின் அதிகாரிகள் 4 சிப்பாய்கள் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காசாவில் இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஸ்பானிஷ் துறைமுகங்களுக்குள் நுழைவதையோ அல்லது அதன் வான்வெளிக்குள் நுழைவதையோ ஸ்பெயின் திங்களன்று தடை செய்துள்ளது. பாலஸ்தீன அரசை அங்கீகரித்த ஸ்பெயின் காசா பகுதியில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வருகின்றது. கிதியோன் சாரின் கருத்துக்களுக்கு பதிலளித்த ஸ்பெயின் டெல்லவிவில் உள்ள அதன் தூதரை ஆலோசனைக்காக மீண்டும் வரவழைத்தது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் அல்லது இராணுவத்தர ஜெட் எரிபொருளை வழங்கும் கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு தடை விதித்ததற்கு மேலதிகமாகவே காசாவில் இனப்படுகொலையில் நேரடியாக பங்கேற்ற எவரையும் ஸ்பெயினுக்குள் நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்று
பிரதமர் பெட்ரோ சாnchez-இன் அரசாங்கம் கூறியுள்ளது. இதனால் நெதன்யாகு அரசாங்கம் பேரிழப்பை சந்திக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது. மெக்சிகோவில் இரட்டை அடுக்கு பேருந்து மீது சரக்கு ரயில் மோதியதில் சுமார் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மெக்சிகோ நகரத்தின் வடமேற்கு பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. மீட்பு படையினரால் விபத்துக்குள்ளானவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அந்த நாட்டு காவல்துறை அதிகாரிகள் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்ஸ் பாராளுமன்றில் இடம்பெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் பிராங்காய்ஸ் பெய்ரூவுக்கு எதிராக பெரும்பான்மை எம்பிக்கள் வாக்களித்ததால் பிரதமர் பதவியை பெய்ரூ ராஜினாமா செய்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதியாக உள்ள இமானுவேல் மேக்ரோன் கடந்த வருடம் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த உத்தரவிட்டார். அதன்படி தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தில் முதலில் கேப்ரியல் அட்டல் பிரதமராக பதவி வகித்தார். அவர் கடந்த செப்டம்பரில் ராஜினாமா செய்த நிலையில் அதன் பிறகு மைக்கேல் பார்னியர் பிரதமராக நியமிக்கப்பட்டார். மைக்கேல் பார்னியர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்த நிலையில் மூன்றாவதாக பிராங்காய்ஸ் பெய்ரூ பிரதமராக பதவியேற்றார். பிரான்ஸ் அரசுக்கு சுமார் 3 டிரில்லியன் யூரோக்கள் அளவுக்கு கடன் உள்ளது. அரசை கடனில் இருந்து மீட்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க பிரதமர் பிராங்காய்ஸ் பெய்ரூ திட்டமிட்டு வந்தார். அரசின் செலவுகளை சிக்கனமாக மேற்கொள்வது அவசியமற்ற தன் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு கோரி நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிராங்காய்ஸ் பெய்ரூ அழைப்பு விடுத்தார். அதைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடந்தது. மொத்தமுள்ள 573 உறுப்பினர்களில் 364 உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்தனர். இதுவரை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஆட்சியில் 4 முறை பிரதமர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். இப்போது புதிய பிரதமரை கண்டறிந்து பதவியேற்க செய்ய வேண்டிய நெருக்கடி ஜனாதிபதி மேக்ரோனுக்கு ஏற்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.